முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இந்தியா தன்னம்பிக்கையால் நிரம்பி வழிகிறது. இது வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான எழுச்சி. மனதின் குரல் வானொலி நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு வந்தது கிளாம்பாக்கம் பேருந்து முனையம். தென் மாவட்டங்களுக்கு பேருந்துகள் இயக்கும் பணி தொடங்கியது. திருவண்ணாமலை, திருப்பரங்குன்றம் உள்ளிட்ட 5 திருக்கோவில்களில் நாள் முழுவதும் பிரசாதம் வழங்கும் திட்டம். திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவிலில் திட்டத்தை தொடங்கி வைத்தார் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு. நாட்டில் அனைத்து துறைகளும் செழித்தோங்கி மக்களின் பொருளாதாரம் மேம்பட வேண்டும். ஐஜேகே நிறுவனரும் பெரம்பலூர் எம்பியுமான டாக்டர் பாரிவேந்தர் புத்தாண்டு வாழ்த்து. நாட்டு மக்கள் புத்துணர்வுடனும் எதிர்கால நம்பிக்கையுடனும் தொலைநோக்கு சிந்தனையுடனும் பல்வேறு சாதனைகள் படைக்க ஐஜேகே தலைவர் டாக்டர் ரவி பச்சமுத்து வாழ்த்து. மக்களுடைய துன்பங்கள் விலகி இன்பங்கள் பெருகி அனைவரது வாழ்விலும் அன்பும் மகிழ்ச்சியும் கிடைக்க வேண்டும். எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி புத்தாண்டு வாழ்த்து. ஆங்கில புத்தாண்டை பாதுகாப்பாகவும் அமைதியாகவும் கொண்டாட முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள். பட்டாசு வெடிக்க தடை. மெரினா கடற்கரை வழிபாட்டு தலங்களில் போலீசார் பலத்த பாதுகாப்பு. மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமானத்திற்கு 1977 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. கட்டுமானத்திற்கான திட்ட மேலாண்மை இயக்குநரையும் நியமித்தது மத்திய அரசு. பொங்கல் பரிசு தொகுப்பு திட்டத்தில் தேங்காயை இணைத்து வழங்க வேண்டும். தமிழக அரசுக்கு விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் PR பாண்டியன் வலியுறுத்தல். மணிப்பூரில் போலீசார் மீது துப்பாக்கிச்சூடு நடத்திய சம்பவத்தால் மீண்டும் வன்முறை வெடித்தது. 2 வீடுகளுக்கு தீ வைத்து கிளர்ச்சியாளர்கள் வன்முறை. பாதுகாப்பு படையினர் குவிப்பு. PSLV C-58 ராக்கெட் மூலம் நாளை விண்ணில் பாய்கிறது எக்ஸ்போசாட் செயற்கைக்கோள். 25 மணி நேர கவுண்டவுன் இன்று தொடக்கம். ரஷ்யா உக்ரைன் நாடுகளுக்கு இடையே 676வது நாளாக நீடித்து வரும் போர். உக்ரைன் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் குழந்தைகள் உட்பட 21 பேர் பலி.